ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஞ்சய். அடிக்காதுல நண்டு 1 கிலோ 300 ரூபாவும். அப்படியாண்ணா? மார்க்கெட்ல இவ்வளவு அதிகமா இருந்தா அப்ப வெளியே விற்கிறவங்க எவ்வளவு விற்பாங்க? கடல்ல இறங்கி பிடிச்சோம் போயிட்டு. கடல்ல இறங்கி பிடிச்சாதான் நம்ம ப்ரோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி. வணக்கம். இது அமைதிக்கு போடாம நீங்க வணக்கம் என்ன விட்டுமா? நான் நம்மள இவ்வளவு நேரம் பேசணும். நீ கேமரா ஆன் பண்ண தருமா? எங்களுக்கு சுத்தமா பேசவே வர மாட்டேங்குது. கண்டு சித்திரடி என்ன சார் அப்புறம் அதையும் கூட சேர்ந்து தாளிச்சிருவான். 1 கிலோ. ஆமா, நீ இந்த தக்காளி மட்டும் போட்டு நம்ம எல்லாத்தையும் அன்னதானம் போட போறோம். முதல்ல அன்னதானம் சஞ்சய்க்கு, 2வது எனக்கு, 4வது தினேஷ்க்கு, 5வது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. திலீப் தான் வேணாம், அவன் தானே அன்னதானம் போடுறது. விட அவரு கூப்பிடாரு, இது வந்து பண்ணுங்கடா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்புறம் ப்ரோ நான் சொன்னது இதை ப்ரோ. ஒரு வருஷம் கல்யாணம் பண்றான் அவன். அவங்க அத்தை பொண்ணு வேணுமா? யாருடா? சஞ்சய். நாங்க சுத்தி என் அத்தை பொண்ணுதான் கட்டுவேன். பொறுக்கி பேடா. மூவாத்த பொண்ணு எங்கடா இருக்கு? இந்த கலைட் நகர் இருக்குல்ல, அந்த எந்த இருக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அதுக்கு அந்த சந்தில கரெக்ட். கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? முன்னாடி ஃபர்ஸ்ட் ரைட் வருது. ஆமா, எல்லாம் டெக்னாலஜி. ப்ரோ அத்தால ப்ரோ நம்மள மச்சான் கிடையாது, ரெகுலராவே மச்சான் தான். நீ என்ன சொல்றது புரியுது. அவன் சொந்தக்காரன்ல, அவன் சொந்தக்காரன். அதனால அவன் குடுக்கலையே, கொடுத்து வைக்கலையே. நாட்டு ஓட்டுல அம்பில இருந்து நல்லா ஓட்டுட்டாங்க. சத்தியமா பசங்க எவ்வளவு இருக்கு? எவ்வளவு பேர் இருப்பாங்க பசங்க நம்ம ஏரியால? நம்ம ஏரியால எவ்வளவு பசங்க இருப்பானுங்க? சின்ன பசங்களாம் நம்ம ஏரியால. நேத்து சிவில் செஞ்சுக்கிறானுடா. வீடியோ எடுத்துக்கல, சரியான கண்டென்ட் வச்சிருக்கோம். நான் கேம் விளையாடுறோம். இங்க ஒரு 4 பேர், இந்த ஒரு 4 பேர் பாக்ஸிங்ல இதுவா வீடியோ எடுத்துக்கல பாத்துட்டு மேட்ச் விளையாடினா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. புதுசா வந்த பையனை வேற நீ செய்ய வேண்டிய வேலை 4 பூண்டு வச்சது பாத்தியா? பூண்டு உடிச்சான். 4 நாள் மிக்ஸி சரியில்லை. போட்டு 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 மீல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் நான் இது பண்ணேன். போயிட்ட ஒண்ணு இது என்ன தெரிகிறது? அதாவது
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எல்லாம் சமையல சகஜம் தானே. ஐயோ கடவுளே. இது வந்து நம்ம பிள்ளைங்க சொல்லிங்க சிங்கப்பா. யாருக்கும் தெரியாதான், யாரும் பார்க்க மாட்டாங்களே. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட அது பேர் என்ன, அரிசியை மட்டும் கழுவிட்டு ரெடி. இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த குண்டான அடுப்புல வச்சு பத்த வச்சிருவோம். ஏத்தியாச்சு ஏத்தியாச்சு குண்டான ஏத்தியாச்சு குண்டான ஏத்தியாச்சு குண்டான ஏத்தியாச்சு. அவனும் போன் பண்ணலடா. நம்ம சஞ்சய் அரிசி கழுவுறான். கழுவி பண்றாப்புல என்ன பண்றான்னு தெரியல. இத நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கோம். துறை ஒய்யாரமா படுத்துட்டு இருக்காங்க. செருப்பு பிஞ்சு கொண்டா உனக்கு. டேய் லோகி எந்திரா, இங்க வேணா. லோகி என்ன பண்றேன்னா தொடப்பம் இருக்குது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு. என்ன ஊத்துனியா? கிராம்பு ஏலக்கா போடுங்கோ. இப்போ நம்ம தக்காளி போடுவா போறோம் ப்ரோ. தக்காளி போடுவா போறோம். தக்காளி போடுவா போறோம். என்ன தம்பி என்னாச்சு? சமையலறையில் ஒரு லைன் தான் பண்ண பாயுறாங்க. ஆத்திர பயிர மாதிரி பயிர ஏலக்காய் போடுவாங்களா? கிராம்பு ஏலக்காய் போடுவாங்க. போடுவாங்க ஏலக்காய். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. கிராம்பு ஏலக்காய் போடுவாங்க. பட்டகிராம்பு ஏலக்காய் போடுவாங்க. இது வந்து நம்ம இஷ்ட சமையல். ஏலக்காய் வந்து நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. பிரியாணிக்கு போடுவாங்க. டீ, ஒரு சில பேர் ஏலக்காய் டீ எல்லாம் போட்டு குடிப்பாங்க. நிறைய நிறைய விஷயத்துக்கு ஏலக்காய் யூஸ் பண்ணுவாங்க. பட்டகிராம்பு ஏலக்கான்றது மோஸ்டா பிரியாணில போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சமையல் பேர் என்ன சொல்லு? நம்ம இஷ்ட சமையல். இந்த சமையல் இந்த சமையல் பேர் வந்து நம்ம இஷ்ட சமையல். நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது தான். எவ்வளவு வேணா போடலாம், போட வேண்டியதான். கடைசியா அவுட் புட் எப்படி வர்றது தான் மேட்ரு. ஆமா, கடைசியா நாளைக்கு காலையில அவுட் புட் எப்படி வரது தான் மேட்ரு. ஐயோ, அதுக்குள்ள எவன உள்ள போயிட்டானே. எதுக்கு ப்ரௌன் கலர் ஆக்கணும்னு சொல்லி நம்ம ஆனியனை, அது ஒரு சுவை. அது சுவைதான். ஆனா எதுக்கு நம்ம ப்ரௌன் கலர்ல ஆனியன் ஆக்கி செய்யணும் அப்படின்னா, ரொம்ப நேரம் கெடாம இருக்கும். ப்ரௌன் கலர்ல நல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆனியனை வதக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல கெடாது, நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். நம்ம லேட் நைட்ல சாப்பிடுறோம், இல்ல நைட்டு காலைல செஞ்சு நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிடுறோம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆனியன் நல்லா ப்ரௌனா பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ வரைக்கும் தக்காளி போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள். அவ்வளவுதான். நம்ம மிளகாத்தூள் தான் நம்ம போடுற கடைசி பவுடரு. இந்த அது இது அதெல்லாம் போடல. ஒன்லி ஒன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் மட்டும் போட்டு தக்காளி சட்னி. ஆமா தல்ல, தக்காளி சட்னி தான் வந்து நல்ல சாதத்தை போட்டு இஞ்சி ஒரு ஆம்லெட் பண்ணுங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ஹாய் காய்ஸ், ரெடி பண்ணியாச்சு, தம் போட்டாச்சு, தம் ஆயிட்டு இருக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்ற நிலைமை தெரியும். எப்படி இருந்தாலுமே நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். சும்மா நம்ம ட்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுவோமா? வாங்க.
என்ன இது உண்மையா நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா. காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. அற்புதமா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு ப்ரோ. காரம் அதிகமா இருக்கு. காரமா இருக்கா? மஜாதான் ப்ரோ. எந்த பசியில என்ன பண்றதுன்னே தெரியாம நான் சாப்பிடுறேன் ப்ரோ.